இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி, அங்கிள் உங்ககிட்ட இந்த பேக்கை கொடுக்க சொன்னாரு. ஐயோ, என்னாச்சு ஆண்டி? ஒவ்வொரு வருஷமும் என் மருமக கையில பணத்தை கொடுப்பாரு. அவ கூட தான் எல்லாமே வீட்டுக்கு வந்துச்சு. அவ கூடயே சேர்ந்து எல்லாம் போயிடுச்சு. அவளை எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு மிஸ் அம்மா. அதனாலதானே என்னவோ அவ எல்லாமே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டி, எல்லாருமே அவங்கள பத்தி பெருமையா தான் பேசிருக்கீங்க. யாருமே தப்பா சொல்லி நான் கேட்டதே இல்ல. அப்படிப்பட்ட மருமக கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இந்த ஜென்மத்துல அவளுக்கு கிடைக்காத தாய் பாசத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த கடவுள் அந்த சாவை எனக்கு கொடுத்திருக்கலாமே. எனக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆண்டி, ஐயோ ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க. அவங்க இது எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்தா நிம்மதியா இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட வைஃபை இவ்வளவு தூரம் நேசிக்கிறது, குழந்தைங்க அவங்க அம்மாவை பத்தி பெருமையா பேசுறது, இப்படி மாமனார் மாமியார் மருமகளை புகழ்றது, இதெல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையாவே அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் ஆண்டி. ஆண்டி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? தப்பா எதுவும் நினைக்க மாட்டீங்களே? இல்லம்மா, நீ கேளு. ஒரு தடவை நான் அவங்களோட போட்டோவை பார்க்கலாமா? ஹாய்ங்க. இப்ப இவகிட்ட பேசினா உண்மை தெரிஞ்சிருமே. ஓடி போயிடலாம்னா கூட முடியாதே. கடவுளே என்ன காப்பாத்து. ஹாய்ங்க. இது என்ன மிஸ் அம்மா எனக்கு ஹாய் சொல்றாங்க, ஹாய்ங்க வர சொல்றாங்க. என்ன வச்சு காமெடி பண்றாங்களா? பரவாயில்லையே, நான் இல்லன்னு ஹோம்வொர்க் பண்ணாம விளையாடிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆன்ட்டி இருக்கிறதுனால ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க போல. புரியலையா? ஆன்ட்டியா? மிஸ் அம்மா என்னையே ஆன்ட்டின்னு சொல்றியா? இதுக்கு உனக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? மாட்டிக்குவேன் போல இருக்கே. முதல்ல இங்கிருந்து போனாதான் நிம்மதி. என்னாச்சு அஞ்சு? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஓ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, படுத்து தூங்கு. சரி. நான் கூட வீட்டுக்கு போறேன். அதுக்குள்ளயா? கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. நீ பேசுறது மனுஷன் கிட்ட இல்ல ஆத்மா கிட்டன்னு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகுமோ என்னமோ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களை தூங்க வைக்கணும். பாய்.
என்ன அஞ்சு, நான் தான் தூங்கலன்னு சொன்னல, மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் லூசுன்னு பார்த்தா நீங்க என்னோட பெரிய லூஸ் இருக்கு. அஞ்சு, ஏதோ சொன்னல, எனக்கு அது புரியல. ஒன்னும் இல்ல, சீக்கிரம் சரியாயிடுன்னு சொன்னேன். என்ன சரியாகும்னு சொல்ற? அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சு இல்ல மிஸ் அம்மா, உனக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். அம்மு, அஞ்சலி எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு உனக்கு புரியுதா என்ன? எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா புரிய வேண்டியது உங்களுக்கு தான். ஆனா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. சரி, ஓகே, ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏய் போ. அம்மா கெஞ்சி கேக்குறேன். ஓ ஏய் என்னாச்சு? மாமா உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேம்மா, ப்ளீஸ் மா, என்ன விட்டுருங்கம்மா. ஓ சரி, யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்லு. கன்ஃபார்ம் என் ஜாதகத்துல நான் ஜெயிலுக்கு போனோம்னு எழுதி வச்சிருக்க போல. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும்.